இதில் வேற உடங்குடி தனபால், குழந்தை மகராஜன், குழந்தை வேலு, செந்தில் பாலகிருஷ்ணன், நெல்லை ரவி ஆகிய சிறந்த பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில பேர் நினைக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம், ஒழித்து விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு கங்கணம் கொட்டி கொண்டு வேலை செய்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியாது என்பது வரலாறு. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது, மகளிர் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. இந்த இயக்கத்தை வழிநடத்திய முதியோர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்கலாம் என்று நினைத்தால் அசைத்து பார்க்க முடியாது, ஒழிக்கும் பார்க்க முடியாது என்ற வரலாறை படைக்கப் போகின்றோம். நான் எப்பொழுதும் சொல்வேன், இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். நேற்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த விழாவிலே தூத்துக்குடியிலே மாலை அணிவித்தேன். அங்கே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்கின்ற போது, இங்கே தவகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்கள், கூப்பிடுகின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள், உங்கள் கட்சி கூப்பிடுகின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அதுவல்ல, இன்றைக்கு தவகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான், அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயமுறுத்துறான். இதுதான் எங்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சா அவன் பயந்து இருப்பான். உங்க சிறுவனத்தின் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர்? இங்கே இருந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய தொழில் என்ன தெரியுமா? லாட்டரி, கள்ள லாட்டரி, கஞ்சா, இது போல தொழில் செய்கின்றவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு. யாராவது விவசாயிகள் வண்டல் மண்ணை கொஞ்சம் லாரில எடுத்தா எனக்கு 300 தந்துட்டு தான் நீங்க லாரில எடுக்கணும்னு கேட்காரு. உடனே லாரிக்காரர் என்ன சொல்றா தெரியுமா? இப்படி சொல்லாதீங்க, என்னைக்கா ஒரு நாள் தப்பா போயிடும் அப்படிங்கிறான். நான் சொல்ல, லாரிக்காரன் சொல்றான். அங்க அரிசி ஏற்றி வந்த லாரி மடக்கி, இந்த அரிசி ஏற்றி வந்திருக்க டயர் இப்படி இருக்க, யாரப்பா இது? ஒரு எம்எல்ஏ கேட்கிற கேள்வியை பத்தி எல்லாம் டயரை பார்க்கிறாரு, குனிஞ்சு குனிஞ்சு டயரை பார்க்காரு. அவனுக்கு என்ன காரணம் தெரியுமா? எதுலயாவது பணம் பார்க்கணுங்கிற துடிப்பா இருக்காரு. அவருடைய முதலமைச்சர் சொல்றாரு, யாராவது லஞ்சம் கேட்டா உடனே போன் அடிங்க, அந்த அதிகாரி ரூபாய் கேட்கிறாருன்னு நீங்க எனக்கு போன் அடிங்க, நான் உடனே அந்த அதிகாரியை பார்க்கிறேன். எப்படிப்பா இது நடக்கிற கதையா இது? இப்படி இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழனியில நம்ம காத்து வச்ச கார் நிறுத்தறதுக்காக வைத்திருந்த அந்த இடத்தை ரகசியமா பத்திரம் போட்டிருக்காங்க. யோக்கியம் வர்றான், செம்பெடுத்து ஒழிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ரகசியமா பத்திரம் போட்டு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கின மாதிரி பத்திரம் போட்டிருக்கா. இன்றைக்கு கோர்ட்ல அந்த பத்திரத்தெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதிலே உள்ளவர்கள் எல்லாம் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் நீக்கப்பட்டிருந்தாலும் இதிலே எவரும் பெரியவர்கள் தலையிடாமல் எந்த தவறும் நடந்திருக்கிறதா என்பதை இன்றைக்கு உங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் லண்டன்ல இருந்து வருவாரு. லண்டன்ல வரும்போது ஒரு கேள்வி கேட்பாரு, நீ பதில் சொல்ல முடியுமா? இவன் பெரிய யோக்கியனா, கையை கரலாததான். இன்னைக்கு மணல் எல்லாம் ஏலம் விடுறதுக்கு விட்டுருக்கான். யாருக்கு கொடுத்திருக்கான்? யாரோ சொல்றாங்க, இந்த ரெட்டி கொடுத்துறாங்க, சேகர் ரெட்டி கொடுத்துட்டாங்க, அவருக்கு கொடுத்துட்டாங்க, இவருக்கு கொடுத்துட்டாங்க. எப்படிடா கொடுக்கிற? எந்த வகையில கொடுக்கிற? பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கு திட்டமிட்டு கொள்ளடிக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி சொல்றிய. இன்னைக்கு உன்னுடைய கதை என்ன?
இந்த மின்துறை மந்திரியா இருக்கல்ல, அவனுடைய மனைவி தாம்பரத்தில் வேலை பார்த்துச்சான் டீச்சரா. கலந்தாய்வு இருந்தா ஆசிரியர் மாத்துவாங்க. ஆனா அவருடைய மனைவிய திருவேலியக்கணிக்கு மாத்தி கொண்டு வந்திருக்காரு. எப்படி கொண்டு வந்தாரு? மந்திரிங்கிற பொறுவையில் தானே. எப்படி அதிகார துஷ்பிரயோகமா? அவரு சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடி. நான் ரவுடியா? எத்தனை பேர் வெட்டிருக்கேன், எத்தனை கொலை பண்ணிருக்கேன்? 16 வயதுல இருந்து நான் தொழில் செய்திருக்கேன். எந்த வார்த்தையும் கடுமையான வார்த்தைகள் எவரையும் பேசினதில்லை. ஆனா மின்துறை மந்திரி ஒருத்தர் இருந்து சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடிங்கிறாரு. ஆமா, ரவுடிக்கு ரவுடி தான். நீங்களை தொட்டு பார்க்க முடியாது. நீ உசிலப்பட்டியில இருக்கலாம், எங்க இருக்கலாம், ஆனா நடக்காது தம்பி, நடக்காது. இன்றைக்கு குறிப்பாக சொல்லும் போது நம்முடைய சகோதரர் இன்னைக்கு அழைத்திருந்தோம், காதர் பச்சா என்ற முத்துராமலிங்கம் அழைத்திருந்தோம். என்ன காரணம்னா, அவர் தேவர் பெருமா திருமகனுடைய வாரிசுல ஒருத்தர். பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வாரிசாக இருக்கின்றவர் காதர் பச்சா என்ற முத்துராமலிங்கம். அவர் திடீரென்று வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு ராமநாதபுரத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். அங்கே இருக்கின்ற தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்று ஒரு தொகுதி மட்டும், அது ஒரு 500-700 ஓட்டுல தொகுத்திருக்காங்க. மற்ற சட்டமன்றம் எல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு. அப்பேற்பட்டவரை அங்க கூட்டு வந்து, என் பகுதியினுடைய மக்களை, எங்களுடைய பகுதியினுடைய உங்களுடைய கொண்டை கொண்டா மறவர்களை நீ பார்க்க வாருங்கள் என்ற வகையில் தான் அவரை அழைத்தோம். அவருக்கு சிறிது உடல் பாதிப்பு, அடுத்த தடவை கூட்டு வந்துடும். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துள்ள போது முதலமைச்சர் தலையை புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. முதலமைச்சர் கேட்டு அவரு நாகர்கோவில் எம்எல்ஏ நம்முடைய ஆஸ்டின் அவர்கள், முதலமைச்சரை கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லுவாரு. இவர் வாய் எங்கிருந்து திறக்க? எழுதி கொடுத்தா பேசுவாரு. எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். மூஞ்சில அடிச்சுட்டோம் இல்ல, அப்படி சைகை காமிப்பாரு. 5 நிமிஷம் பேசினாராம். பரோட்டா கொத்துற மாதிரி கொத்திட்டாங்களாம். எப்படி பாருங்களா, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிர் இருக்கும் அவருக்கு. நம்முடைய தலைவர் தோத்தத அந்த தொகுதியில போய் 5 நிமிஷம் பேசினேன். நீ வா, இடைத்தேர்தல் எல்லாம் நீ பேசி பேசி சுற்றி வா. இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலும் நீ வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு நாங்கள் உருவாக்குவோம். இன்னைக்கு உனக்கு ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ தெரியாம எப்படியோ போட்டவன். என் பேத்தி சொல்லிச்சு, என் மகா சொன்னா, என் காலேஜில் உள்ள பிள்ளை சொல்லிச்சு, போட்டுட்டோம். இந்த 1000 கொடுக்கிற 2500 தருவான்னு சொல்லி நாங்க போட்டோம். 6 சிலிண்டர் தருவாருன்னு சொல்லி போட்டோம். வேலை இல்லாதவர்களுக்கு 4500 தந்துருவாருன்னு போட்டோம். எல்லாமே ஏமாற்று வேலை. இன்னைக்கு ஏமாற்றுகின்ற முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தேர்தல் வந்தது. தேர்தல் வரும்போது திருச்சியில மாதா கையில முட்டு போட்டு நடந்தாரு. உடனே பார்த்தாங்க ஆட்சிக்காரங்களா, நினைச்சாங்க, அடே அப்பா எவ்வளவு தூரம் மதத்தை மதிக்கிறாருன்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்த ஆளு திருச்செந்தூர்ல வந்து வேலை தூக்கிட்டு வந்து நின்னாரு. அதுக்கு முன்னால வந்து நின்னா தப்பா போயிடுன்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்திருக்காரு. இவரு சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து மைசூர்ல போய் மூகாம்பிகையில வாழ் கொடுத்தாரு. இவரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வாழ் கொடுக்காரு. எப்ப எம்ஜிஆருக்கும் உனக்கு யானி வச்சா எட்டுமா? அவருடைய வரலாறு என்ன? அவர் எத்தனை ஏழைகளுக்கு உதவினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கின்றவர்கள் கூட அவருடைய உதவியை பெற்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்.
அன்றைக்கு கடுமையான பண நெருக்கடியில் எங்கள் தங்கம் என்ற படத்தை நடித்து கொடுத்து வலு சேர்த்தவர் எம்ஜிஆர் அல்லவா? நான் கேட்கிறேன், ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் எந்த மக்களுக்காக, எந்த மாணவனுக்காக, எந்த ரிக்ஷாக்காரர்களுக்காக, எந்த தொழிலாளிக்காக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கீங்க? எதை வைத்து நீங்கள் மக்களை நம்புகின்றீர்கள்? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதீங்க. எந்த பெண்களுக்காக உதவி செய்திருக்காரா? என்னுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன உதவிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்திருக்கின்றார். எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கின்றார்கள். நீ ஒரு பிட்டு செய்யாம சினிமாவில் ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இப்படி சொல்றான் பாருங்க, 5 நிமிஷம் பேசினா குத்து பரட்ட பண்ணிட்டாராம். அட பாவி, நீ போய் எங்க தலைவர் அப்படி சொல்ற. இன்னைக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? குதிரை பேரம், குதிரை பேரம், குதிரை பேரம். இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அதிமுக இருந்து 23 சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு, நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா ராஜினாமா செய்துட்டு எங்கிட்ட சேர்ந்துருங்க, நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறேன், உங்களுக்கு பணத்தை வாங்கினுங்கன்னு சொல்ற குதிரை பேரம் நாங்களா பண்றோம்? திமுகவா பண்ணுது? இன்றைக்கு அதிமுகவை அழித்து விடலாம் என்று நீ நினைத்தால் என்று சொன்னால் அது நடக்காது. ஏனென்று சொன்னால் அந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தலைவன் ஓடலாம், எங்க வேணாலும் ஓடுவான், ஆனா தொண்டை அதிலே இருப்பான். தொண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனை ஒழித்தா சரியா இருக்குங்கிற அவனுக்கு தெரியும். அவன் எங்களோடு உடனடியாக கைகோர்ப்பான். அந்த தொண்டன் எங்களோடு கைகோர்ப்பான். ஏனென்று சொன்னால் ஜோசப் விஜய் அவர்களே, அதிமுக அழிக்க பார்க்கிறீர்களா? அதிமுக ஒழிக்க பார்க்கிறீங்களா? ஒழிக்க முடியாது. திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அண்ணே டிடிவன போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு, அதையும் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அட பாவிகளா, இன்னைக்கு குதிரை பேரம் குதிரை பேரம் பேசுறிய. என்ன குதிரை பேரம்? குதிரை பேரம், ஒட்டக பேரம். நம்ம ஊர்ல இருக்க காட்டுல என்ன மான் இருக்கோ, மான் பேரம். எல்லா பேரும் பண்றது யாருன்னு சொன்னா இன்றைக்கு ஜோசப் விஜயனுடைய கட்சியாக இருக்கின்ற தேவக்கா இதுல ஒருத்தர் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் போட்டிருக்காரு லாட்டி சீட்டு மன்னன் அவர் தான் போட்டிருக்காரு. அவர் நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. புஷி ஆனந்த் எங்க உள்ளவரு? பாண்டிச்சேரிக்காரரு. இங்க வந்து உட்கார்ந்து இருந்துகிட்டு நான் தான் புஷி, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. இன்னைக்கு ஓடிட்டான்னு சொன்னால, நம்ம கரூர்ல 42 பேர் கொண்டுட்டு திருச்சியில ஓடனா பாத்தீங்களா ஏர்போர்ட்ல? அன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் பிடிச்சு வச்சிருக்கணும். அன்னைக்கு உடனே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். அதனால இன்னைக்கு திமிரா பேசுறீங்களா? இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாத காலத்திற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா யாரு? திருநெல்வேலியில் RS முருகன், அவருக்கு மந்திரி கொடுக்க கூடாதா? அங்க இருக்காரு யாரு? நாம மட்டும் ஒருத்தர் நாராயணன், அவருக்கு மந்திரி கொடுக்க கூடாதா? அடா பாவிகளா, கஞ்சா விற்கிறவனும் லாட்டி சீட்டு விற்கணும் எம்எல்ஏ ஆயிட்டு என்னைக்கு இந்த கட்சியில இருந்து ஓடலான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாரும் நாங்க கூப்பிட வேண்டியதில்லை, அவன் தானா வந்துருவான். குறைஞ்சது 2 மாசத்துல
இந்த கட்சி விளங்கே விளங்காது, நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்ம போயிருவோம் சொல்லி அவன் வரப்போறது உறுதி. அந்த வகையிலே 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்கின்றது. நம்முடைய தளபதி தான் முதலமைச்சராக வருவார், எவராலும் தடுக்க முடியாது என்பதை சொல்லி நம்ம அண்ணன் நல்லா அருமையா பேசுவாரு. அவருக்கு பேச்சுக்கு வெளிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.